Hi guys. Oh my god. Okay. Hi guys. Welcome to X Power that 20. இன்னைக்கு நம்ம வீடியோவில் டியூவல்ஸ் விளையாட போகிறோம். Oh my god. முதல் மேட்ச் 4-4 போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் 4ல் இருந்தேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மேட்ச்சை தோற்றதுனால போயிடுச்சு. நான் போட்டிருக்கேன். நான் எப்பவுமே நைட் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அங்காகின்றது. ஓகே, மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. இல்லை ஆமாம், ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இந்த கேமை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலேருந்து விளையாட ஆரம்பித்தேன். அதனால தான் இப்படி இருக்குது. அதனால தான் ஸ்கின் கேஸ்லாம் வச்சுருக்கேன். முதல்ல ஷிட் மிஸ் பண்ணிட்டேன். யாரும் அடிக்கணும். யாரா சரி நில்றா. நெக்ஸ்ட் கில்லு நான் எடுக்க முடியுமா? ஒரு சூப்பரான கில் எடுக்கலாம், நினச்சா எடுக்கலாம். அண்ட் இந்த கேட் மேப்புன்னு இதுக்கு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இதில் கேட் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, காப்பிரைட்ஸ் தான். ஓ மை காட், ஓலி போலி. இப்போ 1 vs 1 அவன் வேறு ரேங்க் 3. டே அடிச்சிட்றா. அவனும் ஸ்னைப்பர், இவனும் ஸ்னைப்பரு. முதல் மேட்ச் வெற்றிகரமாக ஜெயிச்சு உள்ளோம். எனக்கு ரேங்க் எடுத்தால் மட்டும் போதும். இந்த டியூவல்ஸில் லெவல் 4 போகிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக விளையாட முடியும். எங்கேயா எனிமி? உள்ளே உட்காந்துட்டானுங்கடா. உள்ளே உட்காந்துட்டீங்கடா. ஹோலி போலி, நான் ஃபார்ம்லேயே வரலடா. டே ஒளியாடடா, ஏஞ்சி வாடா. உன்னால் முடியாது போலாம். செத்துப்போ. போன மேட்ச்சில் கடைசி எண்டு. ஆனால் இந்த மேட்ச் அது கிடைக்கல. ஆனால் இந்த மேட்ச்சில் டியூட் பவர் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். என்ன நடக்க போகுது? முதல் பாலை விட்டு விட்டு அவனை அடிக்க போகிறேன். தம்பி அடே என்னோட வேலை ஏறுமில்ல. ஒன் டேப் கில் தான் யூஸ் பண்ணேன். செத்து போயிட்டாட்டா. கூலி எனக்கு ரேங்க் வந்தே ஆகணும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஷாட் நான் அடிச்சு ஆகணும். என்ன பண்ணுறானுங்க அங்கே? ஒன்றுமே தெரியலையே. இங்கேருந்து சும்மா தூக்கி வீசுவோம், எதுவுமே பண்ணலாம். ஸோ இந்த காயில் போட்டாலும் ஒரே மாதிரி தான் ஓடுறோம், போலாம் ஒரே மாதிரி தான் ஓடுறோம். எப்பறம் அடிச்சா? ஐயோ, என்னை தாண்டி உள்ளே போந்து அந்த புல்லட் போயிருக்கு நினைக்கிறேன். இந்த மேட்ச் நான் இந்த ரவுண்டை நான் டைப் பண்ணலான்னு இருக்கேன். இவன் வேறு எந்த நேரத்தில் அடிக்கணும்னு. ஓ மை காட், என் ஃபோன் என்னை வச்சு செய்யுது. அத்தியாவசியம் படிக்கதானே தெரியும், ஸ்டாப் பண்ணவும் தெரியும். ஆனால் ஸ்னைப்பர் லெவல் 4 வரையா? வா, கிட்ட வர சொன்னால் வர மாட்டான். கிட்ட வரப்போது ஓடுறான். ஹோலி, முதல் மேட்ச்சை நம்ம விட்டு போயிட்டாரு. முதல் மேட்ச்சை வீடியோவில் கொடூரமாக இருக்கும்போது யாரா நீ
லெவல் 4டா. சி லெவல் 2டா. சரியான பல்க் போலடா. ஃபஸ்ட்டு போயிட்டு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனும் கத்திடா. ஆட்டத்தை வெறித்தனமாக இருக்கும். அடங்கு 2 பேரும் ஒரே நேரத்தில் அடிச்சிட்டானுங்க. ஹெட் ஷாட்லேயே அடிச்சிருக்கோம். ஆனால் இது அவன் ஆஃப்லைனில் போய்ட்டான். ஐயோ அவன் 8 கிலோ திரண்டா. என்ன நான் விட போகிறதில்ல. வீட்டுச்சு. ஐயோ ஜஸ்ட்டு 2 செகண்ட் முன்னாடி வேலை வந்துருக்கலாம்ல. செட்டாச்சு போயிருக்கான். ஓலி கோலி கொண்டுட்டான்டா. என் ஃபோன் வேறு ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ரோ அடிச்சிட்றா. உன்னால் முடியாது தோலா. உன்னால் முடியாது. ஐயோ எஃப்எஃப்பா. ஃப்ரீ ஃபயர் அப்டேட்டில் போலி அவனை திருப்பி அடிக்காமல் இருக்கக்கூடாது அவனை. அதுவும் இல்லாமல் இவர் வேறு ரேங்க் 2. வெளியே போனார்னா அவர் ரேங்க் 2 போயிடும். தேவையில்லாமல் வந்து என் டீமில் பண்ணிட்டாரு. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக அவங்க கவர் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ஆஃப்லைனில் இருக்கிறவங்க விக்கெட் எடுத்துடலாம். அப்போ தான் கில்லாச்சு கிடைக்கும். அதுவும் அங்கே இருக்கான். 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டீங்களா? பரவாயில்லையே, நல்லா இருக்கேன். நான் கூட என்னோட இதால் தான் செத்து போயிட்டான்னு நினச்சேன். என்னடா 2 பேருமே நின்ட்டிங்க. டேய் எத்துட்டான்டா. இனி நாங்கள் தான், இனி நம்ம தான். டேடு கிளிக்குறா. டே நீ 5 தடவை சுற்றிட்டியா? இல்லைடா நம்ம தான் 5 தடவை சுற்றிருக்கோம். அவன் 4. என் டீம்மேட்டாக இருந்தாலும் நீ கொஞ்சம் சாதுவாகவே இருறான். பாவங்க அவன் ரேங்க் அவன் மிஸ் பண்ண போகிறான். போயிட்டு வா தம்பி. சொன்னா இப்போ வந்து என் டீம்மேட்டுக்கும் ரேங்க் இருக்குது. ரேங்க் அவனும் விளையாடுறான். ஓ மை